உற்பத்தியில் தமிழகம் முக்கிய இடம் வகிக்கிறது. ஆனால் கரும்பு விவசாயிகளோ பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயே பயிரிடுகிறார்கள். குறைந்தபட்ச பலனை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு கரும்பு பயிரிடும் விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கிறதா என்ற கேள்வி ஒருபுறம் இருக்கிறது. ஆனால் கரும்பு விவசாயிகளுக்காக மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதார விலையோடு மாநில அரசு அளிக்கும் பரிந்துரை விலை அளவை கூட தனியார் ஆலைகள் தர மறுக்கின்றன என்ற கேள்வி பூதாகரமாக எழுந்துள்ளது. தனியார் ஆலைகளுக்கு கரும்பு தரும் விவசாயிகளின் நிலை என்ன? அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன? விவசாயிகள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன என்பன பற்றி விரிவாக பேசுகிறது இன்றைய பெருஞ்செய்தி. கரும்பு கொள்முதலில் அரசு நிர்ணயித்த விலையை தனியார் சர்க்கரை ஆலைகள் வழங்குவதில்லை என்ற புகார் பரவலாக எழுந்துள்ளது. இதனால் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றி விரிவாக பார்ப்போம். கரும்புக்கு டன்னுக்கு 2650 ரூபாய் என்பது அரசு நிர்ணயித்த விலை. தனியார் ஆலைகளோ டன்னுக்கு 2250 ரூபாய் வழங்குகின்றன. இது தொடர்பாக ஆலை நிர்வாகங்களிடம் விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அரியலூரிலும் இதே நிலையே நீடிக்கிறது. அரசாங்கம் அறிவித்த விலையை ஆலை நிர்வாகம் கொடுக்க மறுக்கிறது. அரசு அறிவித்த விலையை உடனடியாக கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் ஆலை முன்பு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு தள்ள வேண்டாம் என்று நேரத்தில் கேட்டு உடனடியாக விலையை ஏற்றி கொடுப்பதற்கு மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு நிர்ணயித்த விலையை விட குறைவாக அறிவித்த தனியார் சர்க்கரை ஆலைகள் அந்த தொகையையும் காலத்தோடு வழங்குவதில்லை என்ற புகாரை முன்வைக்கிறார்கள் விவசாயிகள். குறிப்பாக தஞ்சையில் உள்ள 2 தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகங்களும் கரும்பு விவசாயிகளுக்கு தர வேண்டிய சுமார் 19 கோடி ரூபாய் தொகையை இன்னமும் நிலுவையில் வைத்திருக்கின்றன. சுமார் 3 ஏக்கர் கரும்பு பயிர் பண்ணியிருக்கேன். கடந்த மார்ச் மாதமே கரும்பு வெட்டி விட்டேன். சுமார் 100 டன் வெட்டி விட்டுருக்கேன். ஆனால் எனக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தராமல் இருந்ததுனால பலகட்ட போராட்டம் பண்ணி நாங்கள் விவசாயிகள்லாம் சேர்ந்து உண்ணாவிரதம் பல ஆர்ப்பாட்டங்களை பண்ணி அதுக்கப்புறம் பணம் கொடுத்தாங்க. அதையே மத்திய அரசு விலையை மட்டும் கொடுத்துட்டு மாநில அரசு விலையை அவங்க இன்னும் பாக்கி வச்சுருக்காங்கன்னு தராமல், ப்ளஸ் எங்களுக்கு தர வேண்டிய வட்டி, அதுக்கு வட்டி தரேன்னு ஏற்றுக்கிட்டு அதுவும் இன்னும் எங்களுக்கு முழுமையாக கொடுக்காம தொடர்ந்து நிலுவையில் வச்சுக்கிட்டே வராங்க. அதோடு கரும்பை அறுவடை செய்து ஆலைக்கு அனுப்பி பல மாதங்களாகியும் இதுவரை பணப்பட்டுவாடா செய்யப்படவில்லை. கரும்பு சாகுபடிக்காக வங்கிகளிடம் விவசாயிகள் வாங்கிய கடனுக்கான தொகையை ஆலை நிர்வாகம் செலுத்தவில்லை. இதனால் கூடுதல் வட்டி செலுத்த வேண்டியிருக்கிறது என்கிறார்கள் விவசாயிகள். ஆலையாருக்கு ஏற்படக்கூடிய இழப்பீடு பற்றியும் தமிழக அரசினுடைய கனிவான கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சிஸ்மா என்ற கூட்டமைப்பின் மூலமாக தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளை அனைத்து தனியார் சர்க்கரை ஆலையின் சார்பாக வேண்டுகோளை விடுத்துள்ளோம். விரைவில் அதற்குரிய நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்கிறோம். அப்படி அரசுகளிலிருந்து சலுகைகள் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அந்த தொகையானது அப்படியே விவசாயிகளுக்கு வழங்கவும் ஆலையார் தயாராக உள்ளோம். அரசு அறிவித்த விலையையும் தராமல், தருவதாக சொன்ன குறைந்தபட்ச தொகையையும் தராமல் தனியார் ஆலைகள் இழுத்தடிப்பதால் அடுத்த ஆண்டுக்கான சாகுபடியை தொடங்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. கரும்பு விவசாயிகளை பொறுத்தவரை கூட்டுறவு, அரசு மற்றும் தனியார் ஆலைகளை நம்பியே பயிரிடுகிறார்கள். பாடுபட்டு வளர்க்கும் கரும்புக்கான முழு பலனும் விவசாயிகளுக்கு கிடைக்கிறதா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. புதுக்கோட்டை, நாமக்கல் கரும்பு விவசாயிகளின் நிலையை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 3209 ஹெக்டேர் பரப்பளவில் கரும்பு சாகுபடி நடைபெறுகிறது. இதில் அறந்தாங்கி, அண்டகுளம், ஆவணம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 7000 விவசாயிகள் 6 லட்சம் டன் கரும்பை குறும்பூரில் இயங்கி வரும் தனியார் ஆலைக்கு பதிவு செய்துள்ளனர். டன் ஒன்றுக்கு அரசு அறிவித்த தொகையை தனியார் ஆலை வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் விவசாயிகள். புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த 2 கரும்பு விவசாயிகளுக்கான 2 சர்க்கரை ஆலைகளுமே கடந்த ஆண்டு அறிவித்த 2250 ரூபாய் டன்னுக்கு என்ற விலையை மட்டும்தான் இதுவரை வழங்கி வருகிறார்கள். புதிதாக தமிழ்நாடு அரசால் வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட விலை இதுவரை
விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை. மூலப்பொருளை வைத்து தயாரிக்கின்ற வெளிநாட்டு மதுபான கம்பெனிகளுக்கு கிடைக்கின்ற லாபம் பல ஆயிரக்கணக்கான கோடிகள் லாபம் கிடைக்கின்றது. ஆனால் அதற்கு உற்பத்தி செய்து கொடுக்கின்ற விவசாயிக்கு அவனுக்கு ஒரு பைசா கூட கிடைக்கல. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு டன்னுக்கு அரசும் மதுபான ஆலைகளும் 20,000 ரூபாய்க்கு மேல் கரும்பின் மூலப்பொருளிலிருந்து கிடைக்கின்ற அதை வைத்து லாபம் சம்பாதிக்கின்றன. சர்க்கரை ஆலைகள் கரும்புக்கு நியாயமான விலையை வழங்காத நிலையில் வாங்கிய கடனுக்காக ஜப்தி நடவடிக்கையில் வங்கிகள் ஈடுபடுவது நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளதாக நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் கூறுகின்றனர். லாபத்தில் விவசாயிகளுக்கு பங்கு என்ற முறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாங்கள் என்ன சொல்றோம்னாக்க, அரசு ஒரு விலை அறிவிச்சா அதை ஒரு அரசாணையா அறிவிக்கணும். பரிந்துரை விலையாக இருந்தால் கூட அரசாணையா அறிவிக்கணும். இதை எல்லா ஆலைகளும் தனியார், கூட்டுறவு, பொதுத்துறை என்கின்ற அளவிலே இல்லாமல் எல்லா ஆலைகளும் முதலே அரசு அறிவித்த விலையை முதலே விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். இந்த அளவிலே கூட்டுறவு ஆலைகள் கடந்த ஆண்டு வரை அரைத்த கரும்புக்கு, கொள்முதல் செய்த கரும்புக்கு முழுவதும் விவசாயிகளுக்கு பட்டுவாடா செய்திருக்கின்றது. ஆனால் கரும்பு உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு பல்வேறு மானியம் மற்றும் கடன் உதவிகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கின்றனர் தனியார் ஆலை நிர்வாகத்தினர். விவசாய பெருமக்கள் நிறையா இப்போ செயல்முறை விளக்க வயல்களில் நிறைய அந்த செம்மை கரும்பு சாகுபடியை மேற்கொண்டிருக்காங்க. நல்லா போயிட்டுருக்கு. அரசு மானியத்தோட நம்மளுடைய கரும்பு சக்கரை மில்லும் சேர்ந்து நிழல் வளைக்கூடங்கள் ஒரு 27 நிழல் வளைக்கூடங்கள் நம்ம மாவட்டத்தில் அமைச்சிருக்கோம். இடுபொருள்களின் விலை உயர்வு, ஆட்கூலி உயர்வு போன்றவற்றை கருத்தில் கொண்டு கரும்புக்கு நியாயமான விலையை வழங்க தனியார் ஆலைகள் முன்வர வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக சிவசக்திவேல் மற்றும் துரைசாமி. கரும்புக்கு அரசு அறிவித்த விலையை தனியார் ஆலைகள் வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டை கடலூர் மாவட்ட விவசாயிகளும் முன்வைக்கிறார்கள். போக்குவரத்திற்கு அரசு மானியம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 85,000 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு சாகுபடி நடைபெறுகிறது. இங்கு 3 தனியார் ஆலைகளும் ஒரு கூட்டுறவு ஆலையும் இயங்கி வருகின்றன. கரும்புக்கான விலையை அரசு மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கும் விவசாயிகள் தற்போது அறிவித்துள்ள விலையை தர மறுக்கும் தனியார் ஆலைகளை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்கின்றனர். கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு தமிழக அரசு அறிவித்த முழு விலையும் கிடைப்பதற்கான உத்தரவினை அரசு வழங்கியிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தனியார் சர்க்கரை ஆலைகளில் 3 ஆலைகளிலும் ஏடி பாரி ஒரு விலையும், அம்பிகா சர்க்கரை ஆலை, ஆர்வான் சர்க்கரை ஆலை ஒரு விலையுமாக மாறுபட்டு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இது மிகவும் கண்டனத்துக்குரியது. ஏக்கருக்கு கரும்பு உற்பத்தி செலவு 40,000 ரூபா செலவாகுது. 40 டன் எடுக்கிறதே பெரிய பிரச்சனை. அரசாங்கம், தமிழக அரசாங்கம் அறிவித்ததோ 2,550 ரூபா தான். ஆனால் இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலை மட்டும்தான் இந்த விலை கொடுக்குறாங்க. தனியார் சர்க்கரை ஆலையில் அருகாமையில் 2,300 தான் கொடுக்குறாங்க. போக்குவரத்திற்கான செலவை அரசே ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் கரும்பு விவசாயிகள் முன்வைக்கிறார்கள். 82-83 போக்குவரத்து மானியமாக அப்போது சர்க்கரைத்துறை நலிந்ததுனா போக்குவரத்து மானியமாக 20, 84-85 போக்குவரத்து மானியம் 10 ஆகும். 91-92 போக்குவரத்து மானியம் ரூபாய் 10 டன் ஒன்றுக்கு என்று வழங்கினார்கள். அதுபோன்று இப்பொழுது தமிழக அரசு எங்களுக்கு குறைந்தபட்சம் சலுகையாக டன் ஒன்றிற்கு 200 ரூபாய் வழங்க விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். 100 ரூபா வாடகை போயிட்டு எடுத்துக்கிறாங்க. ஆனால் எங்கள் பகுதி ஒரு 14 கிலோமீட்டருக்கும் அந்த 100 ரூபா தான். 24 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு வர வாடகைக்கும் இதில் கம்மியாக கொடுத்து, ஆனால் வாடகை 100 ரூபா கொடுக்கறதில்ல டிராக்டர்காரங்களுக்கு. இது ஒவ்வொரு பணத்தை எடுத்து அடுத்த ஏரியாக்காரங்களுக்கு கூடுதலாக இருக்குன்னு கொடுக்குறாங்க. விவசாயிகளின் புகார் குறித்த கேள்விக்கு பதிலளித்த கடலூர் மாவட்ட ஆட்சியர் கிர்லோஷ்குமார், அரசு அறிவித்த விலை விவசாயிகளுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அரசு அறிவித்த விலை ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் சுகர் கேனுக்காக, கரும்புக்காக தனியார் சர்க்கரை ஆலைகள் கொடுக்கவில்லை என்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள். இது நாங்கள் மாவட்ட நிர்வாகம் அரசு அறிவித்த விலையை கண்டிப்பாக விவசாயிகளுக்கு அதை கொடுக்கும்படி நாங்கள் அறிவுறுத்தி அதை முழுமையாக அந்த 2,600 ருபீஸ் அரசு அறிவித்த விலையை விவசாயிகளுக்கு பெற்றுத்தரும்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம். கரும்பை கொண்டு சர்க்கரை என்ற ஒரு பொருளை மட்டும் எடுப்பதில்லை. எத்தனால், மொலாசஸ் என உப பொருட்களும் உருவாக்கப்படுவதால் அவற்றுக்கான பலன்களும் கிடைக்க செய்ய வேண்டும் என்கிறார்கள் விவசாயிகள்.
புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்ரீதர். இனிக்க இனிக்க கரும்பு தரும் விவசாயிகளுக்கு கசப்பை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது அதன் கொள்முதல் விலை. தனியார் ஆலைகளுக்கு கரும்பு தரும் விவசாயிகளின் பிரச்சனைகளையும் அவர்களின் கோரிக்கைகளையும் பார்ப்போம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.